ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து குக்கர் வந்து வெடிக்குது. உங்களுக்கே தெரியும். அப்படி வெடிக்காமல் வந்து பாதுகாப்பாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். பார்த்து ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து நம்ம பழைய குக்கர்லாம் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதையெல்லாம் வந்து குக்கரை வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்பப்போ மாற்றியே ஆகணும். ஒரே குக்கரை வந்து கண்டிப்பாக வச்சுக்கவே கூடாது. அவங்களே வந்து கேரண்டி கொடுத்துருப்பாங்க 6 மாதம் 1 வருஷம்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி கூட வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த குக்கரை அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி ஒரு யூஸ் பண்ணவே கூடாது. அந்த குக்கரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மாதம் போட்டிருக்காங்களோ அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக அவ்வளோ தக்கம் பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தெரியும் முத்திரை ஐஎஸ்ஐ அந்த மாதிரி முத்திரை உள்ள குக்கரை மட்டும்தான் வாங்கணும். லோக்கல் குக்கர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கவே கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கூட வந்து குக்கர் வந்து வெடிச்சிருக்கு. நான் வந்து இல்லை, மாமியார் வந்து சமைக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன தப்பு பண்ணாங்க, எதனால் குக்கர் வெடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு எதனால் வெடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. கீரை என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா இழுப்புச்சட்டில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாக வேக வச்சுக்கணும். பருப்பை மட்டும்தான் வந்து நம்ம குக்கரில் போடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கீரையை தூக்கி வந்து குக்கரில் போட்டிருக்காங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா கீரை விசில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும்போது அது கூட சேர்ந்து அந்த கீரையும் வந்து வந்துருச்சு. அது வந்து விசுக்குள்ளே போயிருக்கு. போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா படார்னு வெடித்து கிச்சன் அது இது சொல்லி ரூம் ஃபுல்லாகவே வந்து வந்திருக்கு. அப்போ வந்து நான் ஊரில் இல்லை, எங்கள் அம்மா வீட்டுக்கு திருநெல்வேலிக்கு வந்து போயிட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி குக்கர் வெடிச்சு போச்சுன்னு. எனக்கு என்ன வச்சிங்க கேட்டால் கீரையை போட்டேன். கீரையை என்றைக்குமே வந்து குக்கரில் ஒரு நாள் நீங்கள் வைக்கவே கூடாது. அப்படி வச்சிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி வந்து செய்யும். மாமியார் செஞ்ச தவறுனால தான் அந்த குக்கர் வந்து வெடிச்சு. நல்ல வேலை அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கு கீரையை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, அதான் விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மாடி வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் தான் சத்தம் கேட்டுச்சு. இறங்கி வந்து பார்த்துருக்காங்க, அது வெடிச்சிருக்கு. நல்ல வேலை சமையல் பண்ணும்போது அது வெடிக்கலை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கும்போது அது வெடித்து சிதறி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுப்பை எப்போவுமே வந்து அடுப்பு மேலே வச்சுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தவறு, நம்ம சமையல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கீழே வைக்கணும். அவங்க வந்து அடுப்பு மேலே வச்சதுனால என்ன செஞ்சு அடுப்பு வந்து நசுங்கி போச்சு. அடுப்பு மட்டும் நசுங்கி போனது இல்லாமல் பக்கத்தில் ரூம் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக சிந்தி அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கவனம் இல்லாமல் இருந்ததுனால தான் அந்த குக்கர் வந்து வெடிச்சு போச்சு. என்றைக்கும் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வெடிக்காது. குக்கரை வந்து நல்ல தரமான ஒரு குக்கரை மட்டும் வாங்கணும். எத்தனை வருஷம் உண்டோ அது வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் குக்கரை வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது குக்கரை அப்படியே வந்து பாத்திரத்தை வந்து அப்படியே குக்கரை வந்து தேய்ச்சிட்டு வச்சுருங்க. அப்படி மட்டும் வைக்கக்கூடாது. குக்கரை தேய்ச்சா மட்டும் போகாது. ஒவ்வொரு தடவையும் இந்த கேஸ்கட்டையும் நல்லா வந்து கழுவி வந்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து குக்கரை வந்து விசிலை வந்து தனியாக வந்து நீங்கள் எடுத்துடணும். நிறைய பேர் விசிலை அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா விசில் வர முடியலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் விசிலை வந்து சமையல் பண்ணி முடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மூடியை எடுத்து நல்லா ஊதணும். அந்த வந்து துவாரம் சின்னது குக்கர் போடுற இடத்துல நல்லா ஊதி அதை நல்லா க்ளீன் பண்ணி வந்து கண்ணை வச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் துவாரம் வந்து வருதா, க்ளீனாக இருக்கா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அதில் தண்ணியை நல்லா பீச்சு அடித்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும். அதில் வருதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏதாவது தடங்கள் உள்ளுக்குள்ளே ஏதாவது அடைச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெளிச்சம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசிலையும் எப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து நல்லா கழுவி ஊதி நீட்டாக வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்காது. இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இருக்கும். சாதம் மட்டும்தான் குக்கரில் வைக்கலாமா அப்படின்னா சாதம் மட்டும்தான் வைக்கணும். கண்டிப்பாக கீரை வந்து வைக்காதீங்க. காய்கறியை வேக போடணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து வைப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தா நிறைய வடிக்கணும் அப்படின்னா ஒரு 2ஆம் தடவை நீங்கள் வந்து குக்கரில் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. மேலே வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை அதுக்கு வந்து மேலே வரையும் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஃபுல்லாக வைக்கும்போது அது வந்து எல்லாமே சாதம் வந்து மறுபடியும் வந்து அந்த துவாரத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அது வெடிக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நிறைய வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து எப்போவுமே தேய்ச்சி நீட்டாக வச்சு அதை கழுவிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்மெல்லு வராமல் அதை கழுவி ஓரமாக வந்து மூடியை தனியாக எடுத்து ஓரமாக கவுத்தி வச்சுருங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து காலையிலே சாதம் பண்ணிட்டீங்க, ராத்திரி சாதம் பண்ணலை அப்படின்னா அதை எடுத்து ஓரமாக வந்து கவுத்தி வச்சுருங்க. குக்கரையும் மூடி வந்து ஓரமாக வந்து கவிச்சு நல்லா கழுவிட்டு அதை நல்லா வந்து எப்போவுமே
கழுவி நீட்டாக துண்டால் துடைச்சி ஓரமாக வந்து மூடி வச்சுருங்க. இப்படி வந்து நல்ல வந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து வெடிக்காது. உங்களுக்கு வந்து சாதம், பருப்பு, காய்கறி இதுவும் கம்மியாக வந்து போடணும். மேலே வரையும் கொள்கிற அளவு 2ஆம் தடவை பண்ணணும். யாராவது விருந்தாள் வந்திருக்காங்க 2ஆம் தடவை பண்ணால் 2ஆம் தடவை பண்ணிக்கங்க. அதுக்கு சோம்பப்பட்டு அப்படியே மேலெல்லாம் வைக்காது. இப்படி நல்லா வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுக்கலாம். அதனால் குக்கர் வந்து வந்து நல்லபடியாக வச்சா நம்ம வந்து அதுவும் நல்லபடியாக வந்து நமக்கு இது இருக்கும். அதனால் சில பேர் வைக்க தெரியாமல் அதை தேய்க்கிறது கிடையாது, க்ளீன் பண்ணுறது கிடையாது. வச்சுட்டு திரும்ப திரும்ப வந்து பார்த்தாலே குக்கரை வந்து பார்த்தாலே நமக்கு வந்து ஐயோ இதுலேயே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கே வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அந்தளவுக்கு கீழே ஃபுல்லாக கருப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடு கீடு இது குக்கர் கீழே எல்லாமே அப்படியே வலிஞ்சு பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும். ஐயோ இந்த குக்கர்லேயே நமக்கு சாப்பாடு அப்படின்னு உள்ளே மட்டும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்ணங்கரேன்னு இப்படி இருக்கும். நிறைய இடத்துல அப்படி பார்த்துருக்கேன். சுத்தம் தான் சோறு போடும்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி சுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.